கன்னி ராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி காலம் உங்கள் வாழ்க்கையில சாதாரணமாக நடக்கப் போகும் காலம் இல்லை. பலரும் சனி பெயர்ச்சி என்றாலே பணம், வேலை, உடல் நலம், குடும்பம் போன்ற விஷயங்களை மட்டும் பேசுவாங்க. ஆனால் யாரும் திறந்த வெளியில சொல்லாத ஒரு பெரிய உண்மை என்னன்னா, இந்த காலத்துல சில உறவுகள் இயற்கையாகவே உங்க வாழ்க்கையில இருந்து விலகும். இது சினிமா மாதிரி சண்டை போட்டு பிரிவது இல்ல. மெதுவாக பேசாம, காரணமே தெரியாம, மனசு தூரமாகி ஒரு நாள் அந்த உறவு இருந்ததா இல்லையா என்ற நிலைக்கு போகும். இத பலர் அனுபவிப்பாங்க. ஆனா அதை பத்தி வெளியில யாரும் பேச மாட்டாங்க. அதனால இந்த உண்மையை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ராசி பலனில இதை சொல்லப்படுகிறோம். இந்த சனி பெயர்ச்சி உங்களை தனிமைப்படுத்துவதற்காக வரவில்லை. உங்களை உண்மையான வாழ்க்கை பாதைக்கு கொண்டு செல்ல வருது. உங்க வாழ்க்கையில யார் உண்மையா இருக்கிறார்கள், யார் தேவைக்காக மட்டும் இருக்கிறார்கள், யார் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள், இந்த எல்லாத்தையும் இந்த காலம் வெளிச்சம் போட்டு காட்டும். சில நேரம் இதனால மனவேதனை இருக்கும். ஏன் இந்த மனிதர் இப்படி மாறிட்டாரு என்று குழப்பம் வரும். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பிரிவு தான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கான காரணமாகி இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாக உறவுகளை மிகவும் மதிப்பவர்கள். ஒருவரை நம்பினா முழுமையாக நம்புவார்கள். அதனாலதான் இந்த காலத்துல நடக்கிற உறவு மாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக உணரப்படலாம். ஆனாலும் இது சனி பகவான் கொடுக்கிற வாழ்க்கை பாடம். யார் நம்மோட இருக்கணும், யார் நம்மோட இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் காலம். கன்னிராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி அடுத்த ஒரு வருடத்திற்கு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் சோதித்து அதே நேரத்தில் மெதுவாக உங்களை பலப்படுத்தும் காலமாக இருக்க போகிறது. இந்த காலத்துல சில விஷயங்கள் மிகவும் சுலபமாக நடக்காது. நீங்க நினைச்சது உடனே கிடைக்காது. கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் மன அழுத்தம், கொஞ்சம் பொறுமை சோதனை, இவையெல்லாம் கலந்த ஒரு காலமாக இருக்கும். ஆனால் இதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்களும் அடிப்படை நிலை பலமாகும் மாற்றங்களும் உருவாகும். இந்த ஒரு வருடம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை அனுபவங்கள் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். முதலாவது உடல்நிலை பத்தி சொன்னா, இந்த காலத்துல உடம்ப கவனிக்காம இருந்தீங்கன்னா உடனே உடல் சோர்வு, நரம்பு பலவீனம், மூட்டு வலி, தோல் வலி, முதுகு வலி மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கும். அதிகமாக வேலை பண்றது, தூக்கம் குறைவு, உணவு நேரம் தவறுவது, இவையெல்லாம் உடல்நிலையை பாதிக்கலாம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல நீங்க உடம்ப கவனிக்க ஆரம்பிச்சா உடற்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி, சாப்பாடு கட்டுப்பாடு பின்பற்றினா நீண்ட கால உடல் நலம் நல்லா இருக்கும். சனி நம்மளை தண்டிக்க வரமாட்டார், ஒழுங்கு கத்துக் கொடுக்க தான் வருவார். கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் கடினமான காலம் மாதிரி தோணலாம். கான்சென்ட்ரேஷன் குறைவு, படிச்சது ஞாபகம் வைக்க கஷ்டம், எக்ஸாம் நேரத்துல பயம் அதிகம், இப்படி இருக்கும். ஆனா இதே நேரத்துல நீங்க கடினமா உழைச்சிங்கன்னா லாஸ்ட் மோமெண்ட்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஷார்ட்கட் வேலை செய்யாது, கன்சிஸ்டன்ட் முயற்சி தான் வெற்றி தரும். ஸ்லோவா படிச்சாலும் டீப்பா படிச்சா நல்ல பலன் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலத்துல வேலை பிரஷர் அதிகமாக இருக்கும். மேலாளர்கள் அதிக வேலை கொடுப்பாங்க. ரெக்கக்னிஷன் கொஞ்சம் தாமதமாக வரும். சம்பள உயர்வு தாமதமாகலாம். சிலருக்கு வேலை மாற்றம் நினைப்பு வரும். ஆனா இந்த காலத்துல நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அடுத்த காலத்துல பெரிய ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். உங்க ஹார்ட் ஒர்க் யாராலும் இக்னோர் பண்ண முடியாது. சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆரம்பத்துல பண சுழற்சி ஸ்லோவாக இருக்கும். எதிர்பார்த்த ப்ராஃபிட் உடனே வராது. பழைய கிளையன்ட்ஸ் சிலர் விலகலாம். ஆனா புதிய கிளையன்ட்ஸ் மெதுவாக சேருவாங்க. இந்த காலத்துல பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் அவாய்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் ஸ்டேபிளா வச்சீங்கன்னா நல்லது. லாங் டேர்ம்ல நல்ல growth வரும். திருமணமானவர்களுக்கு இந்த காலத்துல மனதூரம் வர வாய்ப்பு இருக்கும். பெரிய சண்டை இல்லாமலே புரிதல் குறைவு, பேசாம இருப்பது, எமோஷனல் கேப், இவை இருக்கும். ஆனா இது பெர்மனன்ட் இல்ல. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ட்னரோட ஓப்பனா பேசினீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். சனி உறவை உடைக்க வரமாட்டார், உண்மையான உறவை ஸ்ட்ராங் ஆக்க தான் வருவார். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலத்துல திருமணம் தாமதமாகலாம். மேட்ச் வந்தாலும் டெலாய் ஆகலாம். சில அலைன்ஸ் கேன்சல் ஆகலாம். இதனால மனசு உடைய வேண்டாம். லேட்டா நடந்த திருமணம் நல்ல வாழ்க்கை தரும். சரியான மனிதர் வாழ்க்கையில் வரும் காலம் இது. குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலத்துல பேஷன்ஸ் தேவைப்படும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருந்தீங்கன்னா ஸ்லோ ப்ராக்ரஸ் இருக்கும். ஆனா நம்பிக்கை விடக்கூடாது. சனி டிலே பண்ணுவாரு, டினை பண்ண மாட்டாரு. சரியான நேரத்துல நல்ல செய்தி வரும் வாய்ப்பு இருக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆக்குற காலம். யாரை நம்பணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும், எங்க செலவு குறைக்கணும், யார வாழ்க்கையில வச்சுக்கணும், இந்த எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிற காலம். இந்த காலம் முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு வேற லெவல் மேட்ரிட்டியுடன் இருப்பீங்க.
வாழ்க்கையை பார்த்து பயப்படாம கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணுவீங்க. கன்னி ராசிக்காரர்களே, 2027 மார்ச் மாதத்திற்கு பிறகு தொடங்கும் அடுத்த 1.5 வருட காலம் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக சுமை குறைந்து நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் காலமாக இருக்கும். கடந்த காலத்துல சனி பகவான் உங்களை சோதித்திருந்தாலும் இந்த காலத்துல அவர் உங்களை நிலைநிறுத்தி நீங்கள் சரியான பாதையில போகிறீர்களா அப்படின்ற பார்த்து அதற்கேற்ற பலனை கொடுக்க ஆரம்பிப்பார். இதுவும் முழுக்க முழுக்க சுலபமான காலம் இல்ல. ஆனால் முன்பை விட மன அமைதி கொஞ்சம் அதிகம் இருக்கும். வாழ்க்கை சீராகும் உணர்வு வரும். இந்த காலத்துல நன்மைகள் என்னன்னா, முதலில் மனநிலை மிகவும் மேம்படும். முன்பு இருந்த குழப்பம், பயம், ஏன் வாழ்க்கை இப்படி போகுதுன்ற எண்ணம் மெதுவாக குறையும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியானதுதான் என்ற நம்பிக்கை வரும். பண விஷயத்துல மெதுவாக முன்னேற்றம் வரும். சேமிப்பு ஆரம்பிக்க முடியும். முன்பு இருந்த கடன் சுமை இருந்தால் அதை குறைக்க வாய்ப்பு வரும். வேலை செய்பவர்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் வாய்ப்பு வரும். வேலை நிலை உறுதியாகும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பிசினஸ் ஸ்லோவா இருந்தது மேம்பட்டு புதிய வாய்ப்புகள் வரும். பழைய முயற்சிகள் பலன் தரும். மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் மேம்படும். படித்தது புரிய ஆரம்பிக்கும். முயற்சிக்கு ஏற்ற ரிசல்ட் வரும். உறவு விஷயத்தில் இந்த காலம் மிகவும் முக்கியமானது. முன்பு விலகிய உறவுகள் பற்றி நீங்கள் மனவேதனை கொண்டிருந்தால் அந்த நினைவுகள் மெதுவாக குறையும். சிலருக்கு புதிய நல்ல உறவுகள் வாழ்க்கையில் வரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல மேட்ச் வர வாய்ப்பு இருக்கும். திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி உருவாகும். குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல செய்தி வரும் வாய்ப்பு இந்த காலத்தில் அதிகமாயிருக்கும். ஆனா தீமைகள் இல்லையா என்றால் இருக்கும். சில சமயம் பழைய பிரச்சனைகள் மீண்டும் நினைவுக்கு வரும். சில ஃபைனான்சியல் பிரஷர் இருக்கும். சில நேரம் வேலையிடத்துல பொறாமை கொண்டவர்கள் இருக்கலாம். உடல் நிலையில அதிகமா கவனிக்காமல் இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். சனி பகவான் முழுமையாக சோதனை நிறுத்த மாட்டார். ஆனா உங்களை பாதிக்காமல் இருக்க கற்றுக் கொடுப்பார். சனி பகவானின் கோபத்தில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்றால் முக்கியமான விஷயம் ஒழுக்கம். பொய் பேசாமல் இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. உழைப்பை விட்டுவிடக்கூடாது. சனி பகவான் உழைப்பையும் நேர்மையையும் மிகவும் விரும்புவார். சனிக்கிழமை அன்று எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. காகங்களுக்கு உணவு போடலாம். ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். வயதானவர்களை மதிக்க வேண்டும். கருப்பு நிற உடை அல்லது கருப்பு தானம் செய்யலாம். முக்கியமா யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். மனசாட்சிக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது. இந்த 1.5 வருடம் நீங்க கடந்த கஷ்டங்களுக்கு கிடைக்கிற பலன் ஆரம்பிக்கும் காலம். வாழ்க்கை முழுக்க பெர்ஃபெக்டாக இருக்காது. ஆனா நீங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆகி இருப்பீங்க. எதுவாக வந்தாலும் சமாளிக்கும் மனநிலை இருக்கும். சனி பகவான் கொடுக்கும் வாழ்க்கை பாடம் பொறுமை, ஒழுக்கம், உண்மை. இந்த 3 விஷயத்தையும் நீங்க பின்பற்றினீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். கன்னி ராசிக்காரர்களே, இந்த காலத்துல சனி பகவானின் தாக்கம் முழுவதும் கஷ்டம் தருவதற்காக இல்லை. நம்ம வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போகத்தான். அதனால பரிகாரம் என்பதை கஷ்டம் வந்த பிறகு மட்டும் செய்யக்கூடாது. வாழ்க்கை ஒழுங்காக இருக்க தினசரி வாழ்க்கையில சேர்த்து வாழ வேண்டும். சனி பகவான் மிகவும் விரும்புறது என்னன்னா நேர்மை, உழைப்பு, பொறுமை, கருணை. இந்த 4 விஷயத்தை நீங்க வாழ்க்கையில நடைமுறையாக வச்சீங்கன்னா அது பெரிய பரிகாரமாகிவிடும். சனிக்கிழமை அன்றைக்கு காலை அல்லது மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றலாம். கோவிலுக்கு போக முடியலன்னாலும் வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணலாம். காகங்களுக்கு உணவு போடுவது மிகவும் நல்ல பரிகாரம். குறிப்பா சனிக்கிழமை அன்றைக்கு சாதம், கலந்து உணவு அல்லது சாதாரண உணவு எதுவாக இருந்தாலும் காகங்களுக்கு போடலாம். இது சனி தோஷத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, பசியோடு இருக்கும் ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது, முதியவர்களுக்கு உதவி செய்வது, இவையெல்லாம் சனி பகவானை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தும். கருப்பு தானம் செய்யலாம். கருப்பு துணி தானம் செய்யலாம். குறிப்பா சனிக்கிழமை அன்றைக்கு இதை செய்யலாம். நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யலாம். முடிந்தவரை ஒவ்வொரு மாதமும் ஒருமுறை சனி கோவிலுக்கு சென்று வழிபடலாம். ஹனுமான் வழிபாடு செய்யலாம். என ஹனுமான் வழிபாடு சனி தோஷத்தை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது. தினமும் குறைந்தது சில நிமிடங்கள் அமைதியா உட்கார்ந்து உங்க மனசை அமைதியாக வச்சுக்கொள்ளுங்கள். கோபம் குறைக்க முயற்சி பண்ணுங்க. மற்றவங்களை குறை சொல்லாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. இதுவும் ஒரு பெரிய பரிகாரம் தான். இப்ப முடிவுரையாக ஒரு முக்கியமான விஷயம், சனி பெயர்ச்சி என்பது பயப்பட வேண்டிய காலம் இல்லை. அது வாழ்க்கையை சீராக்கும் காலம். சில நேரம் அது கஷ்டமாக இருக்கும். ஆனா அந்த கஷ்டம் நம்மை பலப்படுத்தும். கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாக நல்ல மனசு கொண்டவர்கள்.
மற்றவர்களுக்கு உதவ விரும்புவார்கள், பொறுப்பாக இருப்பார்கள். இந்த நல்ல குணங்களை விட்டு விடாமல் இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வாழ்க்கையில சில உறவுகள் விலகலாம், சில விஷயங்கள் தாமதமாகலாம், சில கனவுகள் உடனே நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனா அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையை சரியான திசைக்கு மாற்றதான் சனி பகவான் டிலே பண்ணுவார். நீங்கள் நம்பிக்கை இழக்காமல், உழைப்பை விடாமல், மன உறுதியுடன் முன்னே போய்கொண்டே இருந்தீங்கன்னா இந்த காலம் முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு பெரிய வாழ்க்கை அனுபவம் கொண்ட மனிதராக மாறியிருப்பீங்க. இந்த காலம் உங்களுக்கு வாழ்க்கை உண்மைகளை கற்றுக் கொடுக்கும். யார் உண்மையானவர்கள், யார் இல்லை, எது தேவையானது, எது தேவையில்லை, இந்த எல்லாத்தையும் புரிய வைக்கும். இந்த பாடங்களை கற்றுக்கொண்ட கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மீண்டும் எளிதாக கீழே விழ மாட்டார்கள். சனி பகவான் உங்களை சோதித்தாலும் இறுதியில் உங்களை உயர்த்ததான் செய்வார். நம்பிக்கையுடன், பொறுமையுடன், நல்ல மனசுடன் முன்னே போங்கள். நல்ல காலம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.